ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா அதிரடிக்கு பஞ்சமே இல்லாத அதே சமயம் ஒரு முக்கியமான சமூக கருத்தையும் குடும்ப சென்டிமெண்ட்டையும் சுமந்து வந்திருக்கிற பிளாஸ்ட் படம் எப்படி இருக்குன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். இயக்குனர் சுபாஷ் கே ராஜ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடிப்புல இந்த படம் வெளிவந்திருக்கு. தமிழகத்துல 7,000 கோடி மதிப்புள்ள ஒரு சுரங்க ஒப்பந்தத்தை எடுக்கிறாரு வில்லனான ஜான் கோக்கன். அந்த ஒப்பந்தத்தை முடிக்கணும் அப்படின்னா அமைச்சரான தேனப்பன் அவங்களுக்கு 1,000 கோடி லஞ்சமா கொடுக்கணும். இந்த பண பரிமாற்றத்தை வில்லனான பவன் அருண் சிதம்பரம் மூலமா முடிக்கணும் அப்படின்னு ஜான் கோக்கன் திட்டமிட்டிருக்காரு. இங்கதான் கதை கொஞ்சம் விறுவிறுப்பா போகுது. இந்த பண பரிமாற்றம் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்துல எதிர்பாராத விதமா அர்ஜுன், அபிராமி, கீர்த்தி முகுந்தன் சேர்ந்த ஒரு சாதாரண குடும்பம் இதுல சிக்கிக்கிறாங்க. இதனால அந்த பண பரிமாற்றம் நடக்காம தடுக்கப்படுது. சாதாரண குடும்பம் தானே, இவங்களை ஈஸியா முடிச்சிடலாம் அப்படின்னு வில்லன் டீம் நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலே அவங்க சாதாரண குடும்பமே இல்ல, அவங்க கராத்தே மாஸ்டர் குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க. அர்ஜுன் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே அப்பாவிங்க அப்படின்னு நினைச்சு அடுக்கடுக்கா வில்லன் வராங்க. ஆனா அங்க நடக்கிறதா ட்விஸ்டே. வழக்கமான அர்ஜுன் படம்னா அவரே அடிச்சு துவம்சம் பண்ணிருப்பாரு. ஆனா இந்த படத்துல அவரோட மனைவியா வர அபிராமி, மகளா வர பிரீத்தி முகுந்தன் குடும்பமே ஆக்ஷன் களத்துல இறங்கி மிரட்டி இருக்காங்கன்னே சொல்லலாம். இதுதான் படத்தோட பெரிய பிளஸ்னு சொல்லலாம். பிரீத்தி முகுந்தன் இது வரைக்கும் கிளாமர் கதாபாத்திரத்தால நடிச்சிருக்காங்க. ஆனா இதுல ரொம்ப ஹோமியான கேரக்டர் நடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். அதே சமயம் தப்பு செய்யறவன கார்ல வச்சு அடிக்கிறதா இருக்கட்டும், மெடிக்கல் சீன்ல வில்லனை சுருட்டி எடுக்கிறதா இருக்கட்டும், வீட்டுக்குள்ள வர வில்லன்களை அடிச்சு குவிக்கிறதா இருக்கட்டும், இவங்க பண்ற ஆக்ஷன் சீன் எல்லாமே அவ்வளவு அருமையா இருக்கு. அபிராமியும் ரொம்ப பாசமான அம்மாவும் வந்து சண்டையில சூப்பராவும் கலக்கியிருக்காங்க. படத்தோட முதல் பாதி வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரிதான் இருக்கு. இன்டர்வலுக்கு அப்புறம் தான் ஆக்ஷன் படமா மாறுது. ஆனா கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் வேகமா முடிச்ச மாதிரியா ஃபீல் ஆகுது. போலீஸ் துறையே இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறதுல இன்னும் கொஞ்சம் தெளிவாவே சொல்லியிருக்கலாம். படத்தோட பிளஸ் பார்த்தா குடும்பத்தோட ஆக்ஷனே சொல்லலாம். அர்ஜுனோட சேர்ந்து குடும்பத்துல இருக்கிற பெண்களும் ஆக்ஷன் காலத்துல மிரட்டி இருக்காங்க. அது கொஞ்சம் புதுசாவே இருக்கு. சண்டை காட்சிகள் படத்தோட அனல் பறக்கிற அளவுக்கு கொடுத்திருக்காங்க. கேஜிஎஃப் ரவியோட பேஸ்பரோட இசை சண்டை காட்சிகளோட வீரியத்தை அதிகரிச்சிருக்குன்னே சொல்லலாம். மேலும் ஸ்பைட் மாஸ்டர் ஃபீனிக் பிரபோட கேமரா ஒர்க்கோட பங்களிப்பு ரொம்ப அழகாவே இருக்கு. பெண்கள் தற்காப்பு கலையை கத்துட்டு துணிச்சலா இருக்கணும் அப்படின்னு இன்னைக்கு தேவையான கருத்தை கொண்டு வந்தது சிறப்புனே சொல்லலாம். படத்துல மைனஸும் இல்லாம இல்லைங்க. கிளைமேக்ஸ டக்குன்னு முடிச்ச மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இடைவேளைக்கு அப்புறம் ஆக்ஷன் காட்சிகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால ஒரு கட்டத்துல சலிப்பும் ஏற்படுது. சில இடங்கள்ல சண்டை காட்சிகள் கதையோட ஒட்டாம திணிக்கப்பட்ட மாதிரியும் ஃபீல் ஆகுது. மெயின் வில்லனான ஜான் கோக்கனோட நடிப்புல கொஞ்சம் புதுமையே இல்ல. பழைய படங்களை பார்த்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பெண்கள் என்னைக்குமே தற்காப்பு கலையை கத்து வச்சிருக்கணும், ஆபத்து வரும்போது யாரையும் நம்பாம துணிச்சலா இருக்கணுங்கிற சொல்ல அந்த கருத்தை ஆழமா சொல்லியிருக்காங்க. பாலியல் சீண்டல், அத்துமீறலுக்கு எதிராக பெண்கள் எப்படி துணிஞ்சு நிக்கணும் அப்படிங்கறத ஆக்ஷன் கலந்த ஒரு கமர்ஷியல் படமா கொடுத்திருக்காங்க. ஆக மொத்தத்துல பிளாஸ்ட் படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அனல் பறக்கிற அளவுக்கு அதிரடி சண்டை காட்சிகளோட உங்க குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம்னே சொல்லலாம். முக்கியமா பெண் குழந்தைகளோட கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம்னே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.